ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சிவகுமார் டைரக்ஷன்ல விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்க வீர தீர சொல்ற இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ரொம்ப வருஷம் ஆச்சு. ஐ மீன் விக்ரம் அவங்க இந்த மாதிரி நடிச்சிருக்கிறத பார்த்து ஒரு எப்படி சொல்றா உம், ஒரு நல்ல ஒரு ஃபீல். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த ஒரு ஃபீல். அதாவது ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். நல்லா இருந்துச்சு படம். அதாவது குடுத்த டாஸ்க் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் வரலாம். ஸோ ஒரு உடன் பேசாம என்ன மேட்ரு அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஓகே. இப்போ விக்ரம் அந்த படத்துக்கு எவ்வளோ முக்கியமோ, அதை விட வந்துட்டு இன்னொரு ப்ளஸ் அப்படி யாருன்னு பார்த்தோம்னா, ஜிவி பிரகாஷ். அவர் பார்த்தீங்கன்னா, எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு கம்பேக் கொடுத்த ஒரு ஃபீல் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தேஜஸ்வி அவர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுல ப்ளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸ்ன்னு சொல்லலாம். ஹீரோவா வில்லனா? அப்படி ஒரு மைண்ட் செட் தான் ஹாரரா தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப்லேருந்துன்னு பார்க்கும்பொழுது படம் ஒவ்வொரு இதுவும் பார்த்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த படம்னு பார்க்கும்போது அவங்க ஒன்றும் சாட்டிஸ்ஃபைட் இல்லாத ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் போக இந்த படம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, டெஃபினட்டா ஆச்சு. 5 ரிவ்யூஸ் வந்திருக்கலாம் அப்படி இப்படிங்களா. ஆனா அதெல்லாம் எதுவும் இல்ல. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் இட். என்னை பொறுத்தவரைக்கும் இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கலாம். நல்லா இருக்கு. வேற எது நான் சொல்றது? நீங்க இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாயல் தெரியும். லைக் வடசென்னை, கருடன் இந்த மாதிரி ஒரு சாயல் தெரியும். அதாவது இந்த வெற்றிமாறன் அந்த மாரி அவங்க எடுத்தா இப்படி இருக்கும். அந்த ஒரு சாயல் தெரியும். ஸோ அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நேச்சுரலா யாருமே ஓவர் ஆக்டிங் இல்லாத மாரி ஹீரோயின் ஆகட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அதாவது நேச்சுரலாவே இருக்கும் ஒவ்வொரு சீனும். நீங்க யாராவது ஒரு விக்ரம் ஃபேனா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்துட்டு இது பார்க்கலாம். ஐ மீன் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு படமா இருக்கலாம். அதே நீங்க ஒரு விக்ரம் ஃபேனா இருந்து நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போவீங்க. அங்க ஒண்ணு நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு ஒரு டிராபேக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு சீனையுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்களோ அப்படிதான். லைக் ஒரு அதாவது நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம அடுத்து என்ன அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லயே போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சீனும் நல்லா இருக்கும். ஸோ அதான் நான் சொன்ன மாரி செகண்ட் ஹாஃப் வந்துட்டு வேற லெவல். நீங்க பார்க்கலாம். அது சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்க ஒன்ஸ் அது நீங்க போய் பார்த்தா தான் அது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். ஸோ ஓவராலா இது ரோஸ் பண்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு படம்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு.